holds his breath the night. வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. மைக்கேல் மாஸ் எழுதிய சால்ட் சுகர் ஃபேட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட முழு பேச்சும் இருக்க போகுது. இப்போ நீங்க உங்க சமையலறைக்கோ இல்ல ஃப்ரிட்ஜுக்கோ போனீங்கன்னா அங்க இருக்கிற உணவுகளை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. என்ன கேள்வின்னு? இது ஏன் பசிக்காக செஞ்சதா இல்ல ஒரு பெரிய கம்பெனியோட லாபத்துக்காக ரொம்ப தந்திரமா வடிவமைக்கப்பட்டதா? இந்த ஒரு கேள்வியில தான் நம்மளோட முழு ஆய்வும் அடங்கியிருக்கு. அருமையான தொடக்கம். அந்த கேள்விதான் இந்த புத்தகத்தோட ஆணிவேரே. இது வெறும் ஹெல்த் புத்தகம்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது இல்லையா? நிச்சயமா இல்ல. சொல்லப்போனா இது ஒரு கார்ப்பரேட் அம்பலப்படுத்துற புத்தகம். ஆமா. ஆசிரியர் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர். பெரிய பெரிய உணவு நிறுவனங்களுக்குள்ள பல வருஷம் வேலை செஞ்சவங்க, விஞ்ஞானிகள், மார்க்கெட்டிங் தலைவர்கள்னு பலரையும் பேட்டி கண்டு அவங்க சொல்ல விரும்பாத பல ரகசியங்களை இதுல அம்பலப்படுத்தியிருக்கார். அதேதான். சோ நம்ம நோக்கம் சிம்பிள் தான். நம்ம அன்றாட உணவுகளுக்கு பின்னால நடக்கிற இந்த மறைமுக போரை புரிஞ்சுக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல பாக்குற அந்த பளபளப்பான பாக்கெட்டுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஞ்ஞானிமே இருக்கு. உப்பு, சர்க்கரை, கொழுப்பு. ஆமா. இந்த மூன்றையும் மைக்கேல் மாஸ் நவீன உணவுத்துறையின் புனித திருத்துவம்னு சொல்றார். இவை வெறும் சுமையூட்டிகள் இல்ல, இவைதான் அவங்களோட உண்மையான ஆயுதங்கள். ஆயுதங்களா? ஆமா. இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மூன்றும் உங்களை ஒரு முறை சாப்பிட வைக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தப்படல, திரும்ப திரும்ப சாப்பிட வைக்கிறதுக்காக. அதே ஒரு போதையை உருவாக்குறதுக்காகவே அளந்து சேர்க்கப்படுது. இங்கதான் ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம் நமக்கு தேவைப்படுது. இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்குறது உணவு கிடையாது. அப்போ அது என்ன? அது ஒரு நுகர்வோர் தயாரிப்பு. ஒரு சோப்பு எப்படி அதிகமா விக்கணும்னு யோசிப்பாங்களோ அதே மாதிரி தான் ஒரு சிப்ஸையும் ஒரு பிஸ்கட்டையும் யோசிக்கிறாங்க. அதோட விளைவுகள் நம்ம உடம்புல, மனசுல என்ன ஏற்படுத்துதுங்கிறதா ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் இல்லையா? ஆமாம். அதைத்தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்ப வாங்க அவங்களோட முதல் ஆயுதத்தை எடுத்து பார்ப்போம். எனக்கு இந்த புத்தகத்துல படிக்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்த ஒரு வார்த்தை, பிளிஸ் பாயிண்ட். ஆமா, கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமா, உச்சக்கட்ட இன்ப புள்ளின்னு. இது ஏதோ சாப்பாடு விஷயம் மாதிரியே இல்ல. ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. அதேதான். இந்த உணவு நிறுவனங்கள் இதுக்காகவே சுவை ஆய்வகங்கள், அதாவது டேஸ்ட் லேப்ஸ் வச்சிருக்காங்களாம். உணவு விஞ்ஞானிகளை வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு புத்தகம் சொல்லுது. நிச்சயமா. பிளிஸ் பாயிண்ட்ங்கிறது அவங்களோட வியாபாரத்தோட மையப்புள்ளி. இது தற்செயலா நடக்கிற விஷயமே இல்ல. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்படுதா? ஒரு வெள்ளை கோட் போட்ட விஞ்ஞானி ஒரு சோதனை குழாயில ரசாயனங்களை கலக்கிற மாதிரி உணவு விஞ்ஞானிகள் சர்க்கரை, உப்பு, கொழுப்பு இந்த மூன்றையும் பலவிதமான விகிதங்கள்ல கலந்து சோதனை செய்வாங்க. நூற்றுக்கணக்கான நுகர்வோர் கிட்டையா? ஆமா. எந்த விகிதத்துல கலக்கும்போது சாப்பிடுறவங்களுக்கு மூளையில ஒரு உச்சகட்ட இன்பம் கிடைக்குதோ, ஆஹா இது சூப்பர் அப்படின்னு ஒரு உணர்வு வருதோ, அந்த புள்ளிய கண்டுபிடிப்பாங்க. அதுதான் பிளிஸ் பாயிண்ட். சரி, அந்த புள்ளிய தொட்ட ஒரு உணவை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சா உங்க மூளைக்கு போதுங்கிற சிக்னல் போறது ரொம்ப தாமதமாகும். உங்களை அறியாமலேயே நீங்க இன்னும் கொஞ்சம்னு சாப்பிட ஆரம்பிப்பீங்க. கரெக்ட். இதுக்கு ஏதாவது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் புத்தகத்துல இருக்கா? ஓ, நிறைய இருக்கு. உதாரணமா டாக்டர் பெப்பர் குளிர்பானத்தை எடுத்துக்கலாம். அதோட பிளிஸ் பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க 61 வெவ்வேறு ஃபார்முலாக்களை உருவாக்கியிருக்காங்க. 61? ஆமா. அத கிட்டத்தட்ட 3900 முறை நுகர்வோர்கிட்ட சோதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சர்க்கரை, காஃபின் அளவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எதை மக்களை வாவ் சொல்ல வைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது குளிர்பானத்துக்கு மட்டும் இல்லையே. இல்ல, ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எவ்வளவு மொறுமொறுப்பா இருக்கணும், அது வாயில போட்டதும் எப்படி கரையணும், அதுல இருக்கிற உப்பு எவ்வளவு வேகமா நம்ம உமிழ்நீர்ல கலந்து நரம்புகளை தூண்டணுங்கிற வரைக்குமா? ஆமா, எல்லாமே கணக்கு தான். இத புத்தகம் மவுத் ஃபீல்னு சொல்லுது. அதாவது வாயில அந்த உளவு கொடுக்கும் உணர்வு. இது ஒரு விபத்து இல்ல, இது ஒரு துல்லியமான பொறியியல். அப்போ நாம ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை திறந்தா அதை முடிக்காம வைக்க முடியாததுக்கு காரணம் நம்ம கட்டுப்பாடு இல்லாததில்ல. அந்த சிப்ஸ் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுவே பெரியவர்களுக்கு இப்படின்னா, குழந்தைகள் அவங்கள இது எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இதுதான் இந்த புத்தகத்தோட மிக மிக முக்கியமான, அதே சமயம் மனச ரொம்ப கஷ்டப்படுத்துற பகுதி. ஏன்னா அவங்க தான் சுலபமான இலக்கு இல்லையா? ஆமா.
நிறுவனங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தரோட உணவு பழக்கத்தை அவங்க சின்ன வயசுலயே புடிச்சிட்டா அது அவங்க வாழ்க்கை காலம் முழுக்க தொடரும்னு. அதனால குழந்தைங்க தான் அவங்களோட முக்கிய இலக்கு. பிரகாசமான வண்ணங்கள்ல பேக்கேஜிங், கார்ட்டூன் கதாபாத்திரங்கள். சாப்பிடும்போது வர்ற அந்த கிரன்ச் சத்தம், வாயில வச்சதும் கரையிற தன்மை, இது எல்லாமே குழந்தைங்களோட மூளையில ஒரு கொண்டாட்ட மனநிலைய உருவாக்குறதுக்கான தந்திரங்கள் தான். நீங்க வாயில வச்சதும் கரையிற தன்மைன்னு சொல்லிங்க, அதுக்கு ஒரு பேர் கூட இருக்குமே, வானிஷிங் கலோரிங் டென்சிட்டியா? அது என்ன? அது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் தந்திரம். சீட்டோஸ் மாதிரியான நொறுக்கு தீனிகளை நீங்க வாயில வச்சதும் அது உடனே கரைஞ்சிரும். ஆமா. அதனால நீங்க அதிகமா எதையும் சாப்பிடாத மாதிரி உங்க மூளை ஏமாந்துரும். இது காத்து மாதிரி தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும். இதன் மூலியமா குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசுலயே அதிகப்படியான சர்க்கரை, உப்பு சுவைக்கு அடிமையாகிறாங்க. ஆமா, அந்த சுவை அவங்க மூளையில ஆழமா பதிஞ்சிடுது. அதனாலதான் பிற்காலத்துல அவங்களுக்கு இயற்கையான வீட்ல செஞ்ச காய்கறிகள், பழங்கள் எல்லாம் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குன்னு தோணுது. இங்கதான் மைக்கேல் மாஸ் புத்தகத்தோட மிகப்பெரிய குண்டையே தூக்கி போடுறார். அது என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா, உணவுத் தொழில் புகையிலை தொழிலோட தந்திரங்களை அப்படியே நகல் எடுத்திருக்கு என்கிறார். புகையிலை தொழிலையா? இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டா இருக்கே. ஆமாம், ஆனா அதுக்கான ஆதாரங்களையும் அவர் முன்வைக்கிறார். 1999ல பிலிப் மாரிஸ்ங்கிற மிகப்பெரிய சிகரெட் நிறுவனம் கிராஃப்ட் ஃபுட்ஸ்ங்கிற உணவு நிறுவனத்தை வாங்கினாங்க. ஓகே. அவங்க சிகரெட்டுக்கு மக்களை அடிமையாக்க பயன்படுத்தின அதே உளவியல் மற்றும் வேதியியல் உத்திகளை உணவுப் பொருட்களையும் விக்கிறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. புகைப்பழக்கம் எப்படி மக்களை அடிமையாக்க வடிவமைக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் சர்க்கரையோட அளவையும் கொழுப்போட வகையையும் மாத்தி அமைச்சு உணவும் வடிவமைக்கப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான பயங்கரமான வேறுபாடு இருக்கு. என்ன அது? ஒருத்தர் நினைச்சா சிகரெட் பழக்கத்தை விட்டுடலான்னு போதாடலாம். ஆனா உணவை நம்மால தவிர்க்கவே முடியாது. அது நம்ம உயிர் வாழ அடிப்படை தேவை. அதேதான். அந்த தேவையே ஆயுதமா மாத்தி நம்மள அடிமையாக்குற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது எவ்வளவு பெரிய சிக்கல்னு இந்த ஒப்பீடு நமக்கு உணர்த்துது. கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்மளோட மன உறுதிக்கு எந்த பங்கும் இல்லையா? நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு உறுதியா இருந்தாலும் சில நேரங்கள்ல தோத்து போறேனே, அதுக்கு என்ன காரணம்? இது அடுத்த பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இது உங்கள் தவறல்ல, இது ஒரு உயிரியல் ரீதியான சூழ்ச்சி. இந்த ஒரு விஷயம் படிக்கும்போது பல பேருக்கு மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கும். நிச்சயமா. புத்தகம் இந்த மன உறுதி கட்டுக்கதையை முழுசா உடைக்குது. இது நம்ம ஒழுக்க பிரச்சனை கிடையாது, இது ஒரு உயிரியல் ரீதியான கையாளுதல். பயாலஜிக்கல் மேனிபுலேஷன். ஆமா, இத நாம கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கணும். நீங்க சக்கரை அதிகமா இருக்கிற ஒரு கேக் சாப்பிடுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த சக்கரை உங்க ரத்தத்துல கலந்ததும் உங்க மூளையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரக்கும். மகிழ்ச்சி ஹார்மோன். ஆமா, அது உங்களுக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சின்ன கிக் மாதிரி. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிரும். உடனே மூளை மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தேட ஆரம்பிக்கும். இன்னொரு துண்டு கேக் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு உங்களை தூண்டும். கரெக்ட். இதுதான் சர்க்கரை அடிமைத்தனத்தோட அடிப்படை சுழற்சி. ஓகே, இது சர்க்கரை. அப்போ உப்பு, கொழுப்பு என்ன பண்ணுது? உப்பு இன்னும் தந்திரமானது. அது உங்க பசிய குழப்பி விடும். உங்க வயிறு நிறைஞ்சிடுச்சு, போதும் நிறுத்துன்னு உடல் மூளைக்கு அனுப்புற சிக்னல்களை அது மழுங்கடிக்கும். அதனாலதான் உப்பு அதிகமா இருக்கிற சிப்ஸை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, கொழுப்பு, குறிப்பா பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருக்கிற கொழுப்பு வயிறு நிறைஞ்ச உணர்வை கொடுக்கற செட்டாயிட்டி சிக்னலை ரொம்பவே தாமதப்படுத்துது. விளைவு, நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கன்னே தெரியாம உங்க உடலோட தேவைக்கு ரொம்ப அதிகமா சாப்பிடுவீங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நாள் முழுக்க ஆரோக்கியமா சாப்பிட்டிருப்பீங்க, ஆனா இரவு 11 மணிக்கு அந்த ஐஸ்கிரீம் டப்பா தான் உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு நடக்குது. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உணர்வு உங்களுடைய பலவீனம் இல்ல, அந்த ஐஸ்கிரீம்ல இருக்கிற சர்க்கரையும் கொழுப்பும் உங்க மூளையில இருக்கிற டோபமைன் பாதையை கடத்திட்டு போறதுதான் காரணம்னு சொல்லுது. சரி, இந்த உயிரியல் சூழ்ச்சியோட நேரடி தாக்கம் உடம்புல எப்படி ஆரம்பிக்குது? குடல் ஆரோக்கியம் பத்தி எல்லாம் புத்தகம் பேசுதா? மிக ஆழமா பேசுது. இந்த சூழ்ச்சியோட முதல் பாதிப்பு நம்ம குடல்ல தான் ஆரம்பிக்குது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல நார்ச்சத்துங்கிறதே கிட்டத்தட்ட இருக்காது. நார்ச்சத்து தான் நம்ம குடல்ல வாழ்ற நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவு இல்லையா? அதேதான். நார்ச்சத்து இல்லாத உணவை நாம சாப்பிடும்போது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் பட்னி கடந்து சாகுது. இதனால கெட்ட பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. இது உடல்ல ஒரு குறைதீரா அழற்சியை, அதாவது குரோனிக் இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. சரி, இதுதான் அமிலத்தன்மை, வயிறு உப்பசம், உடல் பருமன், இன்சுலின் எதிர்ப்பு, நீரிழிவு நோயின்னு பல நோய்களுக்கு மூல காரணம். இது ஒரு சங்கிலி வினை மாதிரி. உடல் நலத்துல பாதிப்பு புரியுது, ஆனா இது மனநலத்தை எப்படி பாதிக்கும்? இது ஒரு மிக முக்கியமான இணைப்பு.
இதை குடல் மூளை அச்சு, அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ்னு விஞ்ஞானத்துல சொல்றாங்க. நம்ம 2வது மூளைன்னு சொல்லப்படுற குடல்ல பிரச்சனை ஆரம்பிச்சா அது நம்ம முதல் மூளையை பாதிக்காம எப்படி இருக்கும்? கரெக்ட். குடல் ஆரோக்கியமா இல்லைன்னா நம்ம மனசும் அமைதியா இருக்காது. மனநிலை மாற்றங்கள், காரணமில்லாத பதட்டம், ஆற்றல் குறைவு. மூளை மந்தம், பிரெயின் ஃபாக்னு சொல்ற ஒரு தெளிவில்லாத மனநிலை. ஆமா, இது எல்லாத்துக்கும் குடல் ஆரோக்கியம் குறைபாடு ஒரு முக்கிய காரணம்னு புத்தகம் நுட்பமா விளக்குது. அதனால நம்ம சாப்பிடுற உணவு நம்ம உடம்ப மட்டும் இல்ல, நம்ம மனசையும் சிந்தனையையும் நேரடியா பாதிக்குது. அப்போ நம்ம உயிரியல் ஹேக் செய்யப்படுது, நம்ம குடல் பாதிக்கப்படுது. ஆனா இவ்ளோ விஷயங்களையும் இந்த நிறுவனங்கள் எப்படி எந்த தடையும் இல்லாம செய்ய முடியுது? அரசாங்க விதிமுறைகள்லாம் இல்லையா? அதுதான் உங்களோட அடுத்த கட்ட தந்திரம். லோ ஃபேட், ஹெல்த்தி, நேச்சுரல்னு லேபிள்கள் எல்லாம் ஒட்டி விக்கிறாங்களே. ஆமா, அத பார்த்தா ஆரோக்கியமானதுன்னு தோணுமே. அந்த லேபிள்கள் தான் அவங்க போடுற மிகப்பெரிய முகமூடி. உதாரணமா, ஒரு பொருள்ல லோ ஃபேட்னு பார்த்ததும் நாம அது ஆரோக்கியமானதுன்னு நம்பி வாங்குவோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு உணவுல இருந்து கொழுப்பை நீக்கும்போது அதோட சுவையும் போயிடும். அந்த சுவையை ஈடுகட்டுறதுக்காக அந்த நிறுவனங்கள் அதுல அளவுக்கு அதிகமான சர்க்கரையையும் உப்பையும் கொட்டுவாங்க. ஆக அது லோ ஃபேட் பொருளா இருக்கலாம், ஆனா அது ஒரு ஹை சுகர் பொருளா மாறிடுது. ஆமா, அதே மாதிரி நேச்சுரல்ங்கிற வார்த்தைக்கு சட்ட ரீதியா பெரிய வரையறை எதுவுமே கிடையாது. அதனால எதை வேணும்னாலும் நேச்சுரல்னு சொல்லி விற்க முடியும். பொருட்களோட பட்டியல், அதாவது இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் ரொம்ப சின்ன எழுத்துல அச்சிடுறது கூட ஒரு தந்திரம் தானே புத்தகத்துல படிச்ச நினைவு. அதுவும் ஒரு தந்திரம் தான். மக்கள் அதை படிக்க கூடாது, ஒருவேளை படிச்சாலும் அது உங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். சர்க்கரைய பல பேர்கள்ல குறிப்பிடுவாங்க இல்லையா? ஆமா, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், டெக்ஸ்ட்ரோஸ், சூக்ரோஸ், மால்டோடெக்ஸ்ட்ரின்னு இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதனால நாம ஒரு பொருளை வாங்கி பார்க்கும்போது அதுல எவ்வளவு சர்க்கரை மறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த எல்லா தந்திரங்களையும் பார்க்கும்போது புத்தகம் நம்மள ஒரு முக்கியமான உளப்படிக்கைக்கு கூட்டிட்டு வருது. ஆசிரியர் நம்ம மேல, அதாவது நுகர்வோர் மேல பழிய போடவே இல்ல. இது ரொம்ப ஆறுதலான விஷயம். ஆமாம், அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த அமைப்பே உங்களை தோல்வியடைய செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. The system is designed to make you fail. இந்த ஆட்டமே அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க தோத்து போனா அது உங்க தப்பு இல்லைன்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய ஆறுதல். ஆனா இதோட அவர் நிறுத்தல. இதுக்கான தீர்வையும் சொல்றாரு. அப்போ நாம தோத்து போக வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்புல மாட்டி இருக்கிறோம்னா இதுக்கு தீர்வு தான் என்ன? கஷ்டமான டயட் எல்லாம் இல்ல. ஆசிரியர் சொல்ற தீர்வு ரொம்ப எளிமையானது. என்னது? இதுக்கு தீர்வு ஒரு கச்சிதமான டயட் கிடையாது. வெறும் விழிப்புணர்வு தான். ஜஸ்ட் அவேர்னஸ். புரிதல். ஆமா, இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது, நம்ம மூளை எப்படி கையாளப்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. அந்த புரிதல் வந்துட்டா நாம சில எளிய எதிர்ப்பு முறைகளை கையாளலாம். எளிய எதிர்ப்பு முறைகளா? அது என்ன? நீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 வினாடி எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லேபிளை திருப்பி படிக்கிறது தான் உங்களுடைய முதல் எதிர்ப்பு. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது. சரி, 2வதா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு முழுமையான இயற்கையான உணவுகளுக்கு திரும்புறது, வீட்ல சமைச்சு சாப்பிடுறது. நம்ம பாட்டி காலத்துல சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகளை திரும்ப கொண்டு வர்றது. அதேதான். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் இந்த பெரிய அமைப்புக்கு எதிரான நம்மளோட சக்தி வாய்ந்த எதிர்ப்பு. இது ஒரு பெரிய புரட்சி இல்ல, ஆனா நம்ம சமையல் ரேல நாம செய்யக்கூடிய ஒரு அமைதி புரட்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்போ இந்த நீண்ட கலந்துரையாடலோட சாராம்சத்தை சொல்லணும்னா, நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு கவள உணவுக்கும் பின்னாலையும் ஒரு வணிக முடிவு இருக்கு. அது உங்க ஆரோக்கியத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவு இல்ல, அந்த நிறுவனத்தோட லாபத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா கட்டுப்பாடு மெதுவா உங்க கைகளுக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும். ஆமா. கடைசியா இந்த புத்தகத்தோட மிக சக்தி வாய்ந்த ஒரு வரியை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். உங்கள் பசி இயற்கை இல்ல, அது வடிவமைக்கப்பட்டது. மிக சரியான சுருக்கம். அந்த வரிதான் நம்ம மனசுல ஆழமா பதியணும். சரி, இந்த ஆய்வை ஒரு இறுதி சிந்தனையோட முடிப்போம். சொல்லுங்க. இந்த உரையாடலுக்கு பிறகு உங்க தட்டுல இருக்கிற உணவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வடிவமைப்பை நீங்க இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. உங்க அடுத்த வேளை உணவுல கட்டுப்பாட்டை மீண்டும் உங்க கைக்கெடுக்க நீங்க செய்ய போற முதல் சின்ன மாற்றம் என்னவா இருக்கும்? அது ஒரு பொருளோட லேபிள படிக்கிறதா இருக்கலாம். ஒரு பாக்கெட் உணவை தவிர்த்துட்டு ஒரு பழத்தை சாப்பிடுறதா இருக்கலாம். இல்ல வீட்ல ஒரு எளிமையான உணவு சமைக்கிறதா கூட இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அந்த முதல் சிறிய மாற்றம் என்ன? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.